நம்ம இன்னைக்கு சேமியா பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்குலாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது போல் வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் அதுக்கப்புறம் டின்னர் செஞ்சு சாப்பிடும்போது சின்ன குழந்தைங்க கூட வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கும் போர் அடிக்காமல் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகினதும் அது கூட 1 கப் அளவு சேமியா சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வறுக்காத சேமியா, அதனால் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த சேமியா கூட யூஸ் பண்ணலாம். வறுத்த சேமியா யூஸ் பண்ணுறப்ப ஒரு 1-2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு. ஓகே, இப்போ இது லோ ஃப்ளேமில் நல்லா வறுபடட்டும். வறுத்து செய்யும்போது மட்டும்தான் நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டியான சேமியா கிடைக்கும். பாருங்கள், இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சுல. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட 1 பிரியாணி இலை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கோங்க. தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ணிடக்கூடாது. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் நல்ல ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தக்காளி ஓரளவு வதங்கி வரட்டும். தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வதக்குனீங்கன்னா போதும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிகள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எல்லா காய்கறியும் அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு கட் பண்ணின பீன்ஸ், கட் பண்ணின கேரட், 1/2 கப் அளவுக்கு பட்டாணி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறி வேணாலும் சேர்க்கலாம். அதாவது நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு சேர்ப்போம்ல, அந்த மாதிரி காய்கறிகள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா காய்கறிகள் ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டர் பீன்ஸ் இந்த மாதிரி என்ன காய் வேணாலும் சேர்க்கலாம். இப்போ இதில் மசாலாஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், அதை வீடியோவில் ஷூட் பண்ண மறந்துட்டேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பிரியாணி பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வீட்லேயே அரைச்ச பிரியாணி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே வீட்லேயே எப்படி பிரியாணி மசாலா பண்ணுறதுன்னு வீடியோ இருக்குது, அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஒரு 1 நிமிஷம் வதக்கினாலே போதும். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட தண்ணி சேர்த்துருங்க. 1 கப் அளவுக்கு நம்ம சேமியா எடுத்தோம்ல, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். எந்த கப்பில் சேமியா அளந்தீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல சேமியா, அதை சேர்த்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்த சேமியாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நார்மலாக நம்ம எப்படி வெஜிடபிள் பிரியாணிக்கு உப்பு செக் பண்ணுவோமோ அதே போல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சேமியா வந்து உடையாமல் இருக்கும். நம்ம தண்ணி சேர்த்ததுமே சேமியா வந்து வேக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு.
இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வேக வைங்க. மூடி போட்டு மூட வேண்டாம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மூடி வச்சு மூடிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம். இப்போ 1 நிமிஷம் ஆகியிருக்கு. சேமியா ஒரு 70% நல்லாவே குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா சேமியா முழுமையாக வெந்து வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆகியிருக்கு. சேமியா முழுமையாக வெந்துருச்சு. நீங்களே பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான சேமியா பிரியாணி சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு முந்திரி வறுத்து சேர்க்குறது பிடிக்கும்னா கொஞ்சமாக நெய்யில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பை பொன்னிறாக வர வரைக்கும் வறுத்துட்டு இது போல் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இடையிடையில் அந்த முந்திரி கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு முந்திரி பிடிக்காதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம். இது கூட வெங்காய ராயத்தா வச்சு சர்வ் பண்ணுங்கள். அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான நான்வெஜ் வறுவல்ஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். அதுவுமே ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.